பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடி வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி மாதாந்திர டிவி யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் என்னை ஆக்கமும் ஊக்கமும் அளித்து என்னால் இயன்றளவு உண்மையோடு ஒழுக்கத்தோடு பண்போடு பகர்கின்ற என்னை காக்கின்ற கண்மணியாக திகழ்கின்ற நேயப் பெருமக்கள் பாதம் பணிந்து இன்று பரபவ வருடம் நிகழும் மங்களகரமான பரபவ வருடம் ஆனி மாதம் 17ஆம் நாள் புதன்கிழமையும் உத்திராட நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபதினத்தில் அன்று 1/7/2026 ஆங்கில மாதத்திற்குரிய ஜூலை மாதம் மலர்கின்றது, பிறக்கின்றது. எத்தனையோ மாதங்கள் வருகின்றது. நவகிரகங்களில் எத்தனை 9 எண் இருக்கின்றது. அந்த 7வது எண்ணுக்குரியவர் பார்த்தீங்கன்னா ஞானத்தின் பிளம்பு, அறிவின் சிகரம், பண்பின் உயரம், எதுவும் தானம் தர்மத்தோடு ஒன்றியே இருக்கணும் என்ற உணர்வுக்கு அப்பாற்பட்டவர்கள், மறுபிறவி இல்லாதவர்கள், மிகவும் மும்மூர்த்திகளும் சரி 33 தேவர்களும் சரி முதலாவதாக வணங்கக்கூடிய எண் 7. அதற்குரிய தெய்வம் கேது, அதற்குரிய அதிபதி தெய்வம் விநாயக பெருமாள். பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட 7ஆம் நம்பருக்குரிய மாதம் இந்த சிறப்பு மிக்க மாதம். அதனால தான் சொல்கிறேன், என்றைக்குமே 9 எண்களில் 7 மிகவும் பெருமையும் சிறப்பும் உயர்ந்த நோக்கம் கொண்ட நண்பர். அதுக்குரிய மாதம்தான் ஜூலை. இந்த ஜூலை மாதத்தில் மட்டும் பாருங்கள், அந்த பௌர்ணமி வரக்கூடிய குரு பூர்ணிமா, அந்த குரு சம்பந்தப்பட்ட முக்கியமான நாள் இந்த மாதத்தில் வரக்கூடியதில் ரொம்ப அதிகம் இல்லை, ரொம்ப கம்மி. அதாவது 17 அன்று 17/7 அன்னைக்கு நமது இந்திய திருநாட்டில் உள்ள எல்லா நதிகளிலும் நீராடி கௌரி பூஜை செய்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மங்களத்தை கொடுக்கும். 29/7 குரு பூர்ணிமா. உங்கள் வீட்டில் குரு யார், உங்கள் கல்வி நிலையத்தில் குரு யார், காலேஜில் குரு யார், திருத்தலங்களில் குரு யார், வழிபாட்டில் குரு யார், அவங்கள வழிபாடு பண்ணக்கூடிய நாளே தான் குரு பௌர்ணிமா. இதுதான் இந்த மாதத்தினுடைய முக்கிய நிகழ்வுகள். அதை நீங்கள் நினைவு வைத்து கொள்ளுங்கள். அதனை தொடர்ந்து 12 ராசிக்குரிய இந்த ஜூலை மாதத்துக்குரிய 12 ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்குவோம். அடுத்து நாம் காண இருப்பது மன ரீதியான ராசி. அடுத்து நாம் காண இருப்பது குழப்பத்திற்கான ராசி. அடுத்து நாம் காண இருப்பது ஜீரணத்துக்கான உணவு. அதுக்கடுத்து நாம் காண இருப்பது ஒரு சரிவிகிதத்துக்கான உணவு. அடுத்து நாம் காண இருப்பது அன்பும் பாசமும் மற்றற்ற எப்போதும் நிலைத்திருக்கக்கூடிய ராசி. அடுத்து நம்ம காண இருப்பது சில ரகசியங்களை சொல்வதும் வல்லவர், சில ரகசியங்களை சொல்லாமல் இருப்பதும் நல்லவர். ரகசிய ஆராய்ச்சி, ரகசியம் ஆராய்ச்சி, உணவு, வைத்தியம். அடுத்து சொல்லணுமா? வேண்டாம். வைத்தியத்திலே ஒரு எழுத்தை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்துடுவீங்க. அப்படிப்பட்ட பெரும் நற்குணங்களும் ஈவு இரக்கம் மிக மிக அதிகம். காலபுருஷனுக்கு அதனால தான் அதை 8ல் வச்சுருக்காங்க. காலபுருஷனுக்கு மட்டும் அதை ஏன் 8ல் வச்சுருக்காங்கன்னா அதனுடைய தனித்துவம் வாய்ந்தது, தனித்தன்மைக்கு உரியது. எல்லா வகையிலையும் ஒரு மனிதனுக்கு என்னங்க முக்கியம்? ஒரு மனிதன் உயிர் வாழ்வனும் உணவு, ஒரு மனிதன்
வம்ச விருத்தியை கொடுக்கணும், அதற்கு 8ஆம் இடம். அப்போ வம்சத்துக்கும் 8ஆம் இடம், உணவுக்கும் உயிர் வாழ்வதற்கும் 8ஆம் இடம், கற்பனைக்கு எட்டாத இடம் 8ஆம் இடம், ஆராய்ச்சிக்குரியது 8ஆம் இடம், அன்புக்கு பாசம் அவங்கள மாதிரி யாரும் இருக்க முடியாது, பாசத்தில் அவங்க மாதிரி யாரும் இருக்க முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கடகமோ விருச்சிகமோ மீனமோ எல்லையற்ற பாசத்துக்குரியவங்க, எல்லாத்தையும் இழக்கக்கூடியவங்களும் அவங்க தான். அந்த மனசு சம்பந்தப்பட்டது எல்லாமே அவங்களுக்கு அடிமை. முகஸ்துதி பாடினா போதும், மெய்யே உன் பொன்னடிகள் கன்றென்று வீடுற்றின் இறைவா, ஈசனே மயங்கிறார், மெய்யே உன் பொன்னடிகள் கன்றென்று வீடுற்றேன், ஈசனே மயங்கிறார் அந்த வாசகத்திற்கு. அதனால தான் திருவாசகத்திற்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கு முருகார். தில்லை பாதி திருவாசகம் பாதி, தில்லை பாதி திருவாசகம் பாதி. ஒரு வாசகத்துக்கு மிஞ்சின இடம் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட இடம் விருச்சகம். விருச்சகத்தில் இருக்கவங்க யாருமே சோட போவதில்லை. எந்தாவது ஒரு வழியில் அவங்க தப்பிச்சு வந்துடுவாங்க, எப்படியாவது ஒரு வழியில் வெற்றிகரமாக வந்துடுவாங்க. அது நல்ல வழியே கெட்ட வழியே அது செகண்டரி. ஆனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, வெற்றிக்கான வழி, வெற்றிக்கான தேடுதல், வெற்றிக்கான முயற்சி, வெற்றிக்கான வித்து, வெற்றிக்கான விதை. விருச்சகம் ஆக்டிவாக இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க. கொஞ்சம் கூட யார் எக்ஸாம்பிளுக்கு 12 ராசியில் எடுக்கிறோம்னா விருச்சகத்தை தான் இருக்கணும். ராசியும் அப்படி ராசி, எம்பளமும் அந்த மாதிரி எம்பளம், அதிபதியும் அந்த மாதிரி இருக்காரு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா அதை விட மோசமாக இருக்காரு தனுசு. இங்கிட்டு தனுசு, இங்கிட்டு சுக்கிரன். அப்போ எப்படியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஆக இந்த மாதத்தில் விருச்சகத்துக்கு கண்டிப்பாக அற்புதமான யோக பலன் உங்களுக்கு இப்போ மட்டும் இல்லை, வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சிறப்பாக அமையும், எல்லாமே சிறப்பாக அமையும். 6/6 இந்த வாக்கிய பஞ்சாங்கம்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு திருக்கணிதத்திலும் சரி, இந்த குரு பலம் மிக அதிகமாக இருக்கின்றது. இந்த குரு பலம் இருப்பதனால் வீடற்றவர்கள் வீடு கட்டுவதும், காதலித்தவர்கள் கல்யாணம் பண்ணுவதும், குழந்தை பாக்கியம் பெறுவதும், வெளிநாட்டுக்கு போவதும், வெளிநாட்டில் உத்தியோகத்தை போவதும், வெளிநாட்டில் ப்ரொமோஷன் போவதும், கடல் சம்பந்தப்பட்டதும், இனிப்பு சம்மந்தப்பட்டதும், விவசாயம் சம்மந்தப்பட்டதும், டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தப்பட்டதும், அறிவாருக்கு உட்பட்டதும், அஸ்ட்ரானட்டிக்கு உட்பட்டதும், அத்தனைக்கும் சொந்தக்காரர் விருச்சகம்தான். எதையுமே சோட போட விட மாட்டாங்க இந்த விருச்சகம், எதையும் சோட வந்து பார்ப்போம். பழமொழி சொல்லுவாங்களே, வந்தால் முடி வச்சு கட்டுறோம், வந்தால் வரலன்னா அப்படிங்கிறோம்ல, அந்த மாதிரி தான் விருச்சகம். தைரியசாலி. அப்போ தைரியம் தானே வெற்றி கிடைக்கும். சிறு வயதில் ஒரு கிணறு இருக்கும், வட்ட கிணறுன்னு சொல்லுவாங்க. அந்த வட்ட கிணத்துல நம்ம நிற்கிறேன், ஹாஸ்டலில் படிக்கிறோம். ஹாஸ்டலில் படிக்கும்போது வட்ட கிணத்துல நிற்கிறோம். அப்போ வட்ட கிணத்துல நிற்கும்போது எல்லாரும் வந்து குளிக்கிறாங்க. கோடை காலம், சம்மர் லீவு, பள்ளிக்கூடம் லீவில், மே மாதம் லீவில் வந்து நிற்கிறாங்க, எல்லாம் குதிக்கிறாங்க. நான் நீச்சல் தெரியாது, நீச்சல் தெரியாமல் நின்றுக்கிட்டே இருக்கிறேன். டக்குன்னு எங்கள் அண்ணா வந்து என்ன பண்ணுறாரு, என்னை தள்ளி விட்டுறாரு. அப்பா நான் செத்தனேன்னு போய் விழுந்துட்டேன். அவ்வளவுதான். அடுத்து நானாக குதிக்க ஆரம்பிச்சிட்டேன். 3ஆவது நாள் நானாக நீச்சல் கற்றுக்கிற ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்களா, ஏன் விருச்சக லக்கணம். எனவே எல்லா வகையிலும் சிறப்புக்குரியது, எல்லா வகையிலும் ஏற்றத்துக்குரியது, எல்லா வகையும் வெற்றிக்குரிய வாசலை திறக்கக்கூடிய கதவு விருச்சகம்தான். அதனால தான் அதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். எனவே உங்கள் ராசிநாதன் உங்கள் வீட்டை பார்க்குறார், உங்கள் ராசிநாதன் வீட்டை பார்க்குறார். அடுத்து உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பஞ்சமதிபதிய சனி இருக்கிறார், கவலைப்பட வேண்டாம். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு மிக மிக முக்கியமானவர் குரு. உங்கள் ராசிக்கு 2க்கு 5க்குரிய குரு உச்சம் பெற்று உங்களை பார்க்குறார். அப்போ எவ்வளோ சிறப்பு பார்த்தீங்களா. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், தயவு செய்து விடாதீங்க. குரு வழிபாடு, ரமண மகர்ஷி வழிபாடு, ராமானுஜர் வழிபாடு,
ராகவேந்திர வழிபாடு, நாராயண குரு வழிபாடு, குரு பூர்ணிமா வருது. எல்லா வகையிலும் சிறப்புகளாக இருப்பதற்கு நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மகத்தான உயரிய விருதுகளுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய மாதமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.